மூணாருக்கு வரும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் காவல்துறையின் தலைமையில் மூணாரில் சுற்றுலா உதவி மையம் செயல்பட தொடங்கியது. மூணார் டிவிஎஸ்பி சந்திரகுமார் உதவி மையத்தை திறந்து வைத்தார். மூணார் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற லட்சியத்துடன் மூணாரில் காவலர்கள் தலைமையில் 24 மணி நேரம் செயல்படும் டூரிஸ்ட் ஹெல்ப் டெஸ்க் செயல்பட தொடங்கியது. ஆர்ஓ ஜங்ஷனின் முன்பு செயல்பட்டு வந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம் தான் இதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளது. போலீஸ் கண்ட்ரோல் ரூமின் செயல்பாடுகள் இதனுடன் தொடங்கப்படும். ஒரு எஸ்ஐயும் ஒரு வனிதா உட்பட 3 காவல்துறை அதிகாரிகள் 24 மணி நேரம் செயல்படும் ஹெல்ப் டெஸ்க் கண்ட்ரோல் ரூமில் டியூட்டியில் இருப்பார்கள். இவர்களுக்கு பயணம் செய்வதற்காக ஸ்டேஷனின் கண்ட்ரோல் ரூம் வாகனம் கொடுக்கப்பட்டுள்ளது. மட்டுமல்லாது பிங்க் போலீஸின் சேவையும் இங்கு வழங்கப்பட்டு வருகிறது. மூணார் டிவிஎஸ்பி எஸ் சந்திரகுமார் கண்ட்ரோல் ரூமை திறந்து வைத்தார். ഇതില് ഒരു സബ് ഇൻസ്പെക്ടറും 2 പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരും ഒരു വനിതാ പോലീസും പിന്നെ കൂടാതെ 2 പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരാകുന്ന പിങ്ക് പെട്രോൾ പോലീസും കൂടി ഇവിടെ ഉൾക്കൊള്ളിച്ചിട്ടുണ്ട്. അവർക്കെല്ലാം കൂടി ഇരിക്കാനുള്ള സൗകര്യവും അതുപോലെ തന്നെ വരുന്ന മൂന്നാറിൽ ടൗണിൽ നടക്കുന്ന എന്തെങ്കിലും ലാൻഡ് ഓർഡർ ഇഷ്യൂസ് ഉണ്ടെങ്കിൽ പെട്ടെന്ന് മനസ്സിലാക്കാനും പെട്ടെന്ന് പോലീസിനെ ഇടപെടൽ നടത്താനും സാധ്യമാകുന്ന തരത്തിലാണ് ഈ കൺട്രോൾ റൂം പ്രവർത്തനം ക്രമീകരിച്ചിരിക്കുന്നത്. അത് വരും ദിവസങ്ങളിൽ കൂടുതൽ പോലീസ് ഉദ്യോഗസ്ഥരെ കൂടി ഉൾപ്പെടുത്തി ഇത് കുറച്ചുകൂടി വിപുലമാക്കി ഇതിന്റെ സേവനം പൊതുജനങ്ങൾക്ക് കൂടുതൽ പ്രയോജനപ്രദമാകുന്ന രീതിയിലേക്ക് നടപ്പാക്കാൻ വേണ്ടിയാണ് ഉദ്ദേശിക്കുന്നത്. காவலர்களின் ஹெல்ப்லைன் நம்பரான 112க்கான தகவல்களும் இங்கு கிடைக்கும். சில வருடங்களாக மூணாரிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் சுற்றுலா பயணிகளுக்கு நேராக உள்ள தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில்தான் பயணிகளுக்கு உடனடியாக உதவி வழங்கும் லட்சியத்துடன் ஹெல்ப் டெஸ்க் செயல்பட தொடங்கியது. SHO ஜே வினோத்குமார், எஸ்ஐக்களான ரோய் வர்கீஸ் போன்றவர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.